பேப்பர் ரெடியா இருக்கு. உன் பெண்ணை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுதான் பாக்கி. பாடு. நான் இப்போது குறிப்பிடுவது முன்பு சொன்ன அதே விஷயத்தை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன். ஜெய் பிட்லு பாபா சீடனை ஆசீர்வதியுங்கள். டாக்டர் பிரச்சனை. அமேசான் காடிலிருந்து தப்பிச்சிட்டானாம். மாத்திரை கொடுத்து அங்கத்தான் போக சொன்னேன். புரியவில்லை. உங்களுக்கு புரியலையா? உங்க பிரச்சனை என்னன்னு டாக்டர் சொல்லட்டும். என்ன மேடம், எங்கே வந்து என்ன செய்கிறீர்கள்? எங்கே முகம் சுளிக்க கூடாதோ, எங்கே வெட்கப்படக்கூடாதோ அங்கேயே சுளிக்கிறீர்கள். அது மட்டும் மேடம். என்ன பசுவுக்கு காஸ்ட்ரிக் வந்த மாதிரி முகம் வைத்திருக்கிறீர்கள்? மேடம், மிகவும் கவலைப்படுகிறீர்களா? இது ஒரு பிரச்சனை கூட இல்லை. மேடம் மேடம் அப்படி என்றால் பிரச்சனையாக இந்த அம்மாவுக்கு ஆண்கள் யாராவது சட்டை இல்லாமல் தெரிஞ்சா யாரென்றும் பார்க்காமலே அவங்க மேல் பாயணும் போல தோன்றுமாம். பாவம் படணும்னு தோணுதா? இது பிரச்சனை கூட இல்லையே. நிறுத்தாம அழகு. மேல் விழுந்ததோடு மட்டுமல்லாமல் நாளையும் செய்ய வேண்டும் போலிருக்கிறது. அப்போதான் பிரச்சனை. ஆஹா ஆண்டி, நீங்கள் நாளைக்கு எத்தனை பேரை செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். நீ நிறுத்து. யாரும் புகார் கொடுக்கலையா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இன்னும் கொடுக்கல? அபாயத்தை மகாபிரசன்னாவுடன் ஏற்று பண்டிகையாக கொண்டாடி இருப்பார்கள். ஏஹே, கல்லூரி மாணவன் இருக்க வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள், இறுதியில் யார் புகார் கொடுத்தார்? மேடம், இப்போ 40 வயசு இளைஞனா? பொறுமையா இருங்கள். வாய்ப்பை விடுவார்களா? அவர்கள் சுடும் பிள்ளைகள் என்றால் என்ன தெரிஞ்சது? எதிர் வீடு 40 வயசு பேச்சிலர். பிறவர்கள் மீண்டும் உங்களை தொடரவில்லை என்றால்? அவர் இளம் பையன் அல்லவே. மேடம் அவருக்கு 70 கடந்திருக்கும். மேடம் மேடம் அதுதான் விஷயம். இல்லைன்னா ஒரு பொன் ஆணை நாளை செய்தால் ஆண் புகார் கொடுப்பது என்ன? உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களை நன்கு பயன்படுத்தினார்களே. தெரிந்தாலும் உடையன்னா தெரிகிறார். இப்படி எப்போது முதல் நடக்கிறது உங்களுக்கு? விக்ரமத்திற்கு தீர்வு சொல்லுங்க. கொல்லியம். கிருஷ்ணாராமா என்று நினைக்கும் வயசுல இந்த காதல் ஆசை எதற்கு? ஐயோ, எப்போது இறந்தார் உங்க கணவர்? போன பின் டாக்டர். ஐயோ, கணவர் இறந்தாலும் துக்கம் குறையவில்லை இவருக்கு. அழகு அலங்காரம், பேபி கிராஃப். அழ வேண்டாம் ஆண்டி. அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? 3 வருடம் முன் தீயில் கரைந்தார். உங்கள் அழாதீங்க ஆண்டி. அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? முடிஞ்சிருப்பார்கள். இந்த எஸ் பேச்சு சார் அந்த செத்தில் ஆகிட்டார். எந்த பேட்சனால் என்ன? உங்களுக்கு தொலைவில் தானே இருக்கார். சோ கணவர் உங்களிடமிருந்து விலகியவுடன் நீங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டீர்கள் என்றால் ஆங்கிள் ஒரு ஆப்பிரிக்க வீரர் போல இருக்கிறார். சிரிப்பிலேயே தெரிந்து விடுகிறது நாட்டி அங்குள் காரி நாட்டினஸ்.